ஹாய். இன்னைக்கு உண்டான டாபிக் வந்து தேவனிடம் பேசு. ஸோ வசனம் வந்து 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 வசனம். ஸோ அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 15வது வசனம். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாள்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோட தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருதயத்தில் பேசுகிறாங்கன்ட்டு இருக்குது. Hannah spoke in her heart, only her lips moved, but her voice was not heard. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து வாயை திறந்து கூட பேசி சத்தம் போட்டு பேச முடியாத அளவுக்கு தன்னுடைய இருதயத்தில் ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்துக்குதுன்னா பிசி 1120. ஸோ பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுன்னுவோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுன்றது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இது வந்து அரவுண்ட் பிசி 1120 இந்த இது வந்து நடந்தது. அப்போ வந்து ஆலயத்தில் போயிட்டு இவங்க ஆண்டவரோட சந்நிதியில் தன்னுடைய இருதயத்தில் பேசுகிறாங்க. இருதயத்தை வந்து அவரோட சந்நிதியில் ஊற்றி விட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஆச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக குழந்தை இல்லாததுனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத வந்து ஆண்டவருக்கு அறிக்கையிடுறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அன்பானவங்களோ இல்லை உறவினர்களோ யார் கூட பேசணுன்னாலும் இப்போல்லாம் நம்ம வந்து நேரம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்களோ இப்போ நமக்கு அவங்களக்கிட்ட பேச முடியுமா என்னன்ட்டு. பட் நம்ம ஆண்டவரோட பேசுகிறது வந்து எப்போ வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் நம்ம பேசலாம். நம்ம இருதயத்தில் பேசணுன்னா நோபடி லிசன் டு அஸ். அவங்களுக்கு நம்ம பேசுகிறது வந்து கேட்காது. பட் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறாரு. நம்ம பேசும்போது அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்கள்ட்ட ஹஸ்பண்ட்டை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, எல்லாமே செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஹஸ்பண்டால் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. எந்த சொல்யூஷனையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அதற்குண்டான பலனை வந்து நமக்கு தர்ற தேவனாக இருக்கிறாரு. இப்போ இவங்க குழந்தையிலேன்னு அழும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேலை வந்து ஆண்டவர் வந்து இந்த அன்னாளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த குழந்தை வந்து பால் மறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ஆண்டவருக்கே ஆலயத்தில் வந்து அந்த ஆசாரியரான ஏலியின் இடத்துல வந்து விடுறாங்க. ஓகே, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியானார். அவர் வந்து நிறைய ராஜாக்களை இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவை வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு தீர்க்கதரிசியை வந்து அவங்கள்ட்ட கட்டளையிட்டாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் இன்னும் 5 குழந்தைகளையும் சேர்த்து தந்து அவங்கள வந்து ஆசீர்வதிச்சாங்க. ஓகே, நம்மளோட இருதயத்தை வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும்போது ஆண்டவர் வந்து அதை கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் நமக்கு அந்த பலனை அளிக்கிற தேவனாகவும் இருக்கிறாரு. ஆமீன்.